ஹலோ, ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டூ மிராக்கிள் லைஃப் வித் ரேகா ஸ்ரீ சேனல். உங்களுக்கு இப்போ ஹெல்த்தியான பிரெக்னன்சி வேணும், எனக்கு வந்து பேபி வந்து ஹெல்த்தியா பிறக்கணும், சீக்கிரமாவே குழந்தை பிறக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா நீங்க வந்து இத ஃபாலோ பண்ணுங்க. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஆண்களுக்கு, உங்களுக்கு வந்துட்டு ஹெல்த்தியான பேபி வந்து சீக்கிரமே ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா நீங்க வந்து இத 3 மந்த்ஸ் முன்னாடிலருந்தே ட்ரை பண்ணணும். எனக்கு இந்த மாசம் பேபி தங்கணும் அப்படின்னு சொல்லி, இந்த மாசம் மட்டும் நீங்க இத ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகாது. நீங்க ட்ரிங்க் பண்றீங்க, இல்ல ஸ்மோக் பண்றீங்க, வெளிய வந்து சாப்பிடுறீங்க, அவுட் சைட் ஃபுட் எல்லாமே வந்து சாப்பிடுறீங்க, ஹெல்த் இல்லாத ஃபுட் எல்லாம் சாப்பிடுறீங்க அப்படின்னா, இது எல்லாமே வந்து கண்டிப்பா நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஒரு ஹெல்த்தியான பிரெக்னன்சி சீக்கிரமே வந்து உங்களுக்கு இருக்கும். ஏன்னா, இந்த விந்தணு வந்து உருவாகுறதுக்கு 3 மாசம் டைம் எடுத்துக்கும். ஒரு ஹெல்த்தியான விந்தணு வரதுக்கு 3 மாசம் வரைக்குமே டைம் எடுத்துக்கும். ஸோ நீங்க 1 மந்த் ட்ரை பண்ணிட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா, அது கண்டிப்பா அதுல வந்து பலன் இருக்காது. பட் நீங்க வந்து 3 மந்த் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா தான் 4த் மந்த் உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான விந்தணு வந்து இருக்கும். முக்கியமா வந்துட்டு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 மந்த் போதும். ஸோ அவங்களோட கருமுட்டை வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டே பீரியட் வந்து ஸ்டார்ட் ஆகும்ல. ஸோ அந்த டேல இருந்தே நெக்ஸ்ட் கருமுட்டை வந்து வளர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்க அதிலிருந்து ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கூட ஓகே தான். 1 மந்த் மேக்ஸிமம் போதும். ஃபர்ஸ்ட் டே வந்து அந்த கருமுட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைஞ்சு, ஒரு ரெகுலர் சைக்கிள் உள்ளவங்களுக்கு 15வது நாள் வந்து ஓவுலேஷன் ஆகும். அதாவது அந்த கருமுட்டை வந்து வெடிக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து விந்தணுவும் எக்கும் மீட் பண்ணிச்சு அப்படின்னா, அங்க வந்து ஒரு பேபி வந்து ஃபார்ம் ஆகும். பட் எல்லாருமே வந்துட்டு ஒரே மாசத்துல பிரெக்னன்ட் ஆகிட முடியாதுல்ல. டைம் எடுத்துக்கும் கண்டிப்பா. ஸோ நீங்க வந்து ஒரு 6 மந்த் டூ 1 இயர் வரைக்குமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு ஹெல்த்தியான பிரெக்னன்சிக்கு. ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுங்க. ஆண்களும் சரி, பெண்களும் சரி. இப்போ உள்ள லைஃப் ஸ்டைல்லாம் வந்து படு மோசமா தான் போயிட்டு இருக்குது. ஸோ ஹெல்த்தியான பிரெக்னன்சி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா உங்க லைஃப் ஸ்டைல நீங்க சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். இத பத்தியெல்லாம் ஆல்ரெடி நெறைய வீடியோஸ் வந்து நானே நம்ம சேனல்ல வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஹெல்த்தியான ஃபுட் வந்து என்ன எடுத்துக்கணும், நம்மளோட யூட்ரஸ்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம், பிசிஓடி ப்ராப்ளம்ஸ், அ பீரியட் வந்து இர்ரெகுலரா இருக்கு அப்படிங்கும்போது என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாரிலாம் நெறைய வீடியோஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஆண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விந்தணு எண்ணிக்கை வந்து சரியா இல்ல, குறைவா இருக்குது அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணணும், ஸ்பெர்ம் வந்துட்டு அந்த லிக்விடுன்னு சொல்லுவோம்ல, அந்த லிக்விட் வந்துட்டு வெளிய வந்துருது அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து ஒண்ணா இருந்ததுக்கப்புறம், அதாவது அவங்களோட இன்டர்கோர்ஸ் அப்புறமா வந்து அந்த லிக்விட் எல்லாமே வந்து வெளிய வந்துடுது. அதனால பேபி தங்க மாட்டேங்குது அப்படிங்கிறது வரை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இத பத்திலாம் ஆல்ரெடி வந்து நான் நெறைய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களோட அந்த செமன் வந்துட்டு உள்ள போனதுக்கு அப்புறமா எவ்வளோ டேஸ் வந்து அது உயிரோட இருக்கும், எப்படி எக்க மீட் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு என்ன மாரி டவுட் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பா கீழ கமெண்ட்ல என்கிட்ட கேளுங்க. அதுக்கான வீடியோஸ் வந்து கண்டிப்பா ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா, அந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இல்ல அதுக்கான ஆன்சர்ஸ் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா, உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இல்ல இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அத பத்தின சஜஷன் ஏதாவது இருந்து அப்படின்னாலும் உங்க கூட ஷேர் பண்ணிப்பாங்க. இப்போ வந்துட்டு சில பேர் சொல்லலாம், "நான் வந்து ஹெல்த்தியாலாம் வந்து எதுவுமே ட்ரை பண்ணல. நார்மலா தான் இருந்தேன். எனக்கு பிரெக்னன்ட் ஆயிட்டு" அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட்டு தான். எல்லாருக்குமே அப்படி ஆகும் அப்படிங்கிறது இல்லல்ல. 50% பீப்பிள்க்கு ஓகே. நீங்க வந்து என்ன ஒரு லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணாலும் பிரெக்னன்ட் ஆயிடுவீங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஓகே. அது உங்க உடம்பு கண்டிஷன்ஸ பொறுத்து. பட் இந்த 50% இன்னும் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அவங்க ட்ரை பண்ணா தான் இந்த பிரெக்னன்சி வந்து அமையுது. இல்ல அவங்க ட்ரை பண்ணல அப்படிங்கும்போது அந்த பிரெக்னன்சி ரொம்ப டிலே ஆகுது. ஸோ அந்த மாரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ அந்த ப்ராப்ளத்த நீங்க வந்து சீக்கிரமே சரி பண்ணி, ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் சீக்கிரமே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களோட இந்த பிரெக்னன்சி வந்து சீக்கிரமாவே அமையும். அதே மாதிரி நான் எப்பவுமே சொல்றது, ஒரு 2 வருஷம் வரைக்கும் நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நார்மலாவே எந்த ஒரு மெடிசின்ஸ் எதுவுமே ட்ரை பண்ணாம நார்மலா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் 2 இயர்ஸ் மேல வந்து டைம் எடுத்துக்காதீங்க. அதுக்கப்புறமா உங்களோட உடம்ப வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து பெண்கள் தான் பண்ணணும் அப்படிங்கிறதும் இல்ல. ஆண்கள், பெண்கள் 2 பேருமே வந்து ஒன் டைம் வந்து மெடிக்கல் செக்கப் வந்து போய்க்கலாம். ஃபுல்லா வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த பிசிஓடிலாம் இருந்துச்சு அப்படின்னா, சில பேருக்கு வந்து அது வெளிய தெரியறதில்ல. பீரியட் எல்லாமே வந்து ரெகுலரா இருக்குது. ஸோ ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, அத வந்து நம்ம சரி பண்றதுக்கு பார்க்கலாம். ஸோ அந்த ப்ராப்ளம் எதாவது இருந்துச்சு அப்படின்னா, அது சீக்கிரமே சரி பண்ணிட்டா, கண்டிப்பா உங்களுக்கு சீக்கிரமே வந்து பேபி தங்கிடும். சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, பிரெக்னன்சி ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்கும். வேற ஒண்ணுமே வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. டாக்டர் கிட்ட போயிட்டு இந்த மாரி செக்கப் ஏதாவது பண்ணியிருப்பாங்க. அவங்க ப்ராப்ளம்ஸ் இல்ல அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அயர்ன் டேப்லெட்லாம் இருக்குல்ல, அயர்ன், கால்சியம் டேப்லெட். ஸோ இந்த மாரி சத்து மாத்திரைகள் மட்டும் எடுத்திருந்திருப்பாங்க. உடனே வந்து பிரெக்னன்ட் ஆயிருப்பாங்க. ஸோ இந்த மாரி சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்ம லைஃப்ல கொண்டு வரும்போதே கண்டிப்பா பிரெக்னன்ட் ஆகுறாங்க.
பிரெக்னன்ட் ஆகவே இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே விட்டுட்டு நீங்க லைஃப்லயும் எந்த ஒரு சேஞ்சும் கொண்டு வராம இருந்தீங்க அப்படின்னா, அது வேஸ்ட்டு. உங்களோட பிரெக்னன்சி டிலே ஆகிக்கிட்டே இருக்கும். பிரெக்னன்ட் ஆக முடியாது அப்படிங்கிறது இல்ல. பிரெக்னன்சி டிலே ஆகிக்கிட்டே இருக்கும். பட் நீங்க வந்து சீக்கிரமே இந்த மாரி உள்ளதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, சீக்கிரமே வந்துட்டு அந்த ப்ராப்ளத்த சரி பண்ணி சீக்கிரமே நீங்க வந்து பிரெக்னன்ட் ஆக முடியும். பிரெக்னன்சி ட்ரை பண்றவங்களுக்கு மட்டும் இல்ல, பிரெக்னன்ட் ஆன அப்புறம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் அதாவது கொழ குழந்தை வந்து தல திரும்ப என்ன செய்யணும்? நார்மல் டெலிவரி ஆக என்ன பண்ணணும்? ஆ ப்ரவுன் டிஸ்சார்ஜ் எதனால வருது? ஸோ அந்த மாரி எக்கச்சக்கமான டவுட்ஸ் வந்து நெறைய பேருக்கு இருக்குது. அதே மாதிரி பேபி பொறந்ததுக்கு அப்புறமா வரக்கூடிய டவுட், அந்த போஸ்ட்மார்ட்டம்ல நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், ஸோ இந்த மாரி உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து நீங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்டின்னா, கீழ கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா கேட்கலாம். இந்த வீடியோல நேரம் பார்த்ததுக்கு தேங்க் யூ ஸோ மச்.